வாழ்கிற பொழுது கேள்விப்பட்டிருப்போம் கழுகு பார்வை என்று. அதாவது இந்த உலகத்திலே மிக அதிகமான கூர்மை பார்வை உடைய ஒரு உயிரினம் தான் கழுகு. இது மனிதனை விட 10 மடங்கு கூர்மையான பார்வை திறன் கொண்டதாம். உதாரணமாக இதோடைய பார்வை திறனை நீங்க விளங்க வேண்டும் என்றால், ஒரு 10 மாடி உயரமான கட்டிடத்துல இருந்து தரையில இருக்கிற எறும்பை பார்த்தா அந்த எறும்பு அதனுடைய கண்ணுக்கு தெளிவா தெரியுமா? சிந்தித்து பாருங்கள். இன்னும் ஒரு உதாரணம் பார்த்தா, ஆற்றில ஓடிக்கொண்டிருக்கிற மீனை 5 கிலோமீட்டர் உயரத்துல இது வானத்துல பறந்து கொண்டிருந்தாலும் அதன் கண்ணுக்கு தெளிவாக தெரியுமா? இப்படிப்பட்ட பார்வைத்திறனுடைய உயிரினம் தான் கழுகு. இதனாலதான் வேதாகமே சொல்கிறது, யோபு 39:29, அங்கே இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அப்ப தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய திறமை இந்த கழுகுக்கு இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய உளவு அமைப்பு மொசாட், அவர்களுடைய லோகோ என்ன தெரியுமா? கழுகு. இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை அழிக்க யார் நினைக்கிறார்களோ அதுக்கு முன்பதாய் நாங்கள் அவர்கள் அழித்து விடுவோம். ஏன்? கழுகு பார்வை தம்முடைய அமைப்பு உடையது என்பதை காண்பிக்கிறார்கள். பிரியமானவர்களை, நாங்களும் இந்த கழுகு பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தையோ அல்லது நம்முடைய எதிர்காலத்தையோ அல்லது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு விடயத்தையோ நாங்கள் பார்க்க கழுகு பார்வை கூட பார்க்க வேண்டும். நாங்கள் யோசிக்கலாம், நம்முடைய பார்வை குறைவாக இருப்பது, அப்ப நாங்கள் எப்படி நாங்கள் தூரமாய் பார்க்க முடியும் என்று. இல்லை, நாங்கள் மாமிச கண் பார்வையை பற்றி பேசவில்லை. ஆவிக்குரிய கண்களாலே கூர்மையாக நோக்க வேண்டியவளாக இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம் சிந்திக்க வேண்டியது, ஏன் இப்படி பாடுகளை இயேசு பட வேண்டாம்? இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறார்கள், இயேசு அங்கே அவர்கள் எதிர்த்தபடியே அவரை கொலை செய்து விட்டான். இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்தில் அடிக்கப்பட வேண்டும் என்று அனாதி திட்டமாய் பூர்வ நாட்களின் புறப்படுதலாய் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்? பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு போக வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் சிந்தப்படுகிறவர் பரிசுத்தராகவும் நித்தியராகவும் இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலேயே பரிசுத்தராகவும் நித்தியராகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஜீவனுள்ள தேவன் மாத்திரமே. எனவேதான் தேவனே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தன்னை ஜீவ பலியாக அடிக்கப்படும்படியாய் கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அதன் வழியாய் நாங்கள் மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். எனவே இயேசு ஏன் அடிக்கப்பட்டார்? உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக. ஆதாம் ஏவாள் கூட எல்லாரும் நரகத்துக்குரியவர்களாய் நியமிக்கப்பட்டிருந்தோம் பாவத்தினால். ஆனால் இயேசு பலியானது நிமித்தம் நாங்கள் பரலோகத்துக்கு போற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நினைவு கூறுகிற நாள் இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் விழுங்கின நாள். அதை ஏற்றுக்கொண்டதாய் பாடுகளை சகித்து கொண்டு தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த நாள். ஆகவே நாங்கள் கழுகு போல நாங்கள் கூர்மையாய் நாங்கள் நோக்குவோம்.